கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு வந்து பாட்டி வந்து ஃபோன் பண்ணவும், பாட்டி வந்து எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி, மயில்வாகனா, ராஜராஜன் இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. அப்போ பாட்டியை போய் பார்க்குறாங்க. என்ன பாட்டி என்னாச்சுது, உடனே என்னை வர சொன்னீங்களே, என்ன விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாப்பா பிரச்சனை தான் அப்படின்னு பாட்டி சொல்லவும், இது கேட்டதுமே 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை நான் வந்து ரேவதிக்கு உடம்பு குணம் அடைஞ்சிச்சுன்னா கோயில் கட்டி கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படிங்கவோ, அதுக்கு என்னம்மா அப்படின்னு ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான் ரேவதி குணமடைஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்த எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படிங்கவும், நல்ல விஷயம் தானே பாட்டி அப்படின்னு மயில்வாகனை சொல்லிட்டு இருக்கும்போது, அதில் தானே வந்து பிரச்சனை வந்து நிற்கிது அப்படிங்கும்போது, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது, நான் நம்ம லாயரை போய் நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவர் வந்து சொன்னார், இந்த இடம் வந்து ஓம் பேர்லேயும் என் பேர்லேயும் தான் வந்து இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கும்போது, அதனால என்ன நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருது அப்படிங்கும்போது, இல்லை இது நம்ம பூர்வீக சொத்துனால உன்னுடைய பசங்களும் மருமக எல்லாருமே கையெழுத்து போடணுமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாமுண்டி ஸ்ரீமா கையெழுத்து போடணும் அப்படிங்கவோ, ஆமாப்பா நம்ம வந்து இந்த சொத்தை அவங்களுக்கு எழுதி கொடுக்குறோம்ல, அதனால நம்ம வீட்டில் உள்ள அவ்வளோருமே நம்ம வந்து எழுதி வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா, அதனால தான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, பேத்திங்களை வர சொன்னா கூட வந்துருவாங்க, ஆனால் சாமுண்டி ஸ்ரீ வரணுமே அவள் வந்து என் வீட்டுக்கு வருவாளா, அதனால தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படி சொன்னதுமே மயில்வாகனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு கார்த்தி, ராஜராஜனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மயில்வாகனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டி கடைசியில் இந்த மாதிரிக்கு ஒரு சிக்கல் வந்து நிற்கிது, இதுக்கு அத்தை சம்மதிக்கணுமே, அத்தை இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, எப்படியே இது முடியறதுக்கு 2 நாள் ஆகும் போலுக்கு, அப்படி இருக்கும்போது சாமுண்டி ஸ்ரீ என் வீட்டுக்கு வரணுமே என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரிக்கே வந்து இந்த இடத்த வந்து அவர் ரேவதிக்காக நம்ம வந்து கோயிலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன், அதில் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லவோ, என்னம்மா இந்த இடத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் இப்படி ஒரு சிக்கல் எனக்கே தெரியாது, லாயர் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியும் அத்தையை நான் வரவழைச்சிருது அப்படிங்கும்போது, உங்களெல்லாம் நம்பி தான் நானும் வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு லாயர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்பா, எந்த வித தடங்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடிக்கு நடக்கும் அப்படிங்கவும், அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம்மா சாமுண்டி ஸ்ரீயை எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம ரேவதிக்காக தானே, அதனால ரேவதியோட பேரை சொன்னால் கண்டிப்பாக சாமுண்டி ஸ்ரீ வர சம்மதிப்பா, அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா அப்படிங்கும்போது, எல்லாம் அந்த ஆத்தாவோட கையில் தான் இருக்குது, என் பேத்திக்காக அந்த இடத்த நான் வந்து ஆத்தாவுக்காக கொடுக்க போகிறேன்னு நினச்சிருக்கிறேன், எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும்பா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து கிளம்புறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து மாரிக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ மாரி சொன்னது எல்லாத்தையும் வந்து ரேவதி வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே உங்கள் கணவர் எப்படி துடிச்சு போனார் தெரியுமா, உங்கள் கணவர் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்னு மாறி வந்து சொன்னதை வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரேவதி நம்ம மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா என் மேலே வந்து வெறுப்பை கட்டிக்கிட்டு இருந்தேன், என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தேன், சொல்ல போனாக்கி நான் விட்டுருந்தா என்னை ஆஸ்திரேலியாவுக்கு நீ பேக் பண்ணி அனுப்பி விட்டுருப்பேன், அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு நீ செஞ்சுட்டு இருந்த, உன் மனசுக்குள்ளே என் மேலே இவ்வளோ ஆசையை வச்சுருக்கிற, ஆனால் அதை வெளிக்காட்டினா தான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரேவதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ மாறி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு கணவர் கிடைக்கிறதுக்கு நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாறி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை உண்மையை சொல்ல போனா எங்க 2 பேருக்கு கல்யாணமே வந்து எதிர்பாராம நடந்தது தான், அதுவே எங்க அம்மா கட்டாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதை எல்லாத்தையுமே மாறிக்கிட்ட அவங்க சொல்றாங்க. இது கேட்டதுமே மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஒரு நல்ல கணவரை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதி வந்து வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மாறி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தாக்கி நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்காத மாதிரிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையை இன்னும் நாங்கள் தொடங்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கும்போது, எங்கள் பாரு ரேவதி உண்மையிலும் உங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் வந்து எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது, சீக்கிரமே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க ரேவதி வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறி வந்து சொல்கிறாங்க, சரி ரேவதி நீங்கள் உண்மையிலும் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க, அருமையான ஒரு கணவர் உங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும்,
இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரேவதி வராங்க. அப்போ வந்ததுக்கப்புறமா அவங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கணவர் கிடச்சிருக்கிறாரு, உண்மையிலே வந்து அம்மா நம்மளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா கார்த்திக், மயில்வாகனம், அதுக்கப்புறமா ராஜராஜன் இவங்க 3 பேருமே வராங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, 3 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சந்திரகலா எல்லாருமே அங்கே இருக்கவும் உடனே வந்து அவங்க ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவேன், ஆனால் நீ வந்து அது மறுக்காமல் நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ஏதோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நம்ம பொண்ணு ரேவதிக்காக தான் அப்படின்னு சொல்லவும், உடனே சந்திரகலா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது ரேவதிக்காகவா அப்படின்னா அது பிரச்சனை ஒன்றும் கிடையாதுல்ல, ஆனால் இவர் ஆரம்பிக்கும் போது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு, என்னவா இருக்கும், ஒருவேளை இந்த டிரைவர் பையன் வேற ஏதாவது பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும், அப்போ உடனே ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரிட்டு சொல்றாங்க, ரேவதிக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அம்மா வந்து கோயிலுக்காக நலம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேண்டியிருக்காங்க போலுக்கு அப்படிங்கவும், ஆமாம் நல்ல விஷயம் தானே, ரேவதிக்கு தான் இப்போ உடம்பு சரியாயிடுச்சுதுல, அப்புறமா என்ன அவங்க வந்து நிலத்தை வந்து சாமிக்கு கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த இடம் வந்து என் பேர்லேயே அம்மா பேர்லேயும் இருக்குது அப்படிங்கவும், அதனால என்ன 2 பேரும் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியது என்ன அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், அது இருந்தால் தான் நான் போட்டு கொடுத்துருப்பேனே, ஆனால் இது வந்து நம்ம பூர்வீக சொத்துனால எல்லாருமே போய் கையெழுத்து போடணுமா அப்படிங்கிறாங்க, நான் போடணும், அதுக்கப்புறமா நீயும் போடணும், நம்ம பசங்களும் போடணுமா அப்படிங்கவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க பார்க்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சாமுண்டீஸ்வரி நீ வந்து அதனால் அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அங்கே சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, என்னது திடீர்னு அக்காவை கையெழுத்து போடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க, அப்படின்னாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே போகணும், எதுக்காக வீட்டுக்கு வரணும், ஒருவேளை இந்த டிரைவர் பையன் தான் ஏதாவது உள்குத்து வச்சிருப்பானா என்ன, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக ஏதோ பிளான் போட்டு வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சந்திரகலா வந்து கேட்குறாங்க, சரிதான் மாமா, அப்படி கையெழுத்து போடுறதா இருந்தால் நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே போகணும், எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது, எங்கள் பார் சந்திரா இதில் ஒன்று நிமுக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத, நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன், அப்புறமா எதுக்காக நீ வார் அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு கையெழுத்து போடுறதா இருந்தால் நம்ம வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தானே போகணும், எதுக்காக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது, இல்லை சில ஃபார்மாலிட்டி விஷயம்லாம் இருக்குது, அதனால வந்து எல்லாருமே கையெழுத்து போட வேண்டியது இருக்கனால கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது, அது லாயர் வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு, அது வரைக்கும் நம்ம அங்கே வீட்டில் தான் இருக்கணும், எல்லாம் நல்ல மாதிரிக்கு கரெக்டாக முடிஞ்சதுனா தான் நம்ம வந்து கடைசியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து கையெழுத்து போடணும், அது முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே வீட்டுக்கு தான் போகணும், எல்லாருமே அந்த வீட்டில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் நான் சொல்கிறேன் எப்படியும் ஒரு 2 நாளாவது நம்ம அந்த வீட்டில் இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு நம்ம பொண்ணுக்காக தானே அம்மா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க, ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக நீ வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லிடாத, இது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, அதனால இந்த விஷயத்தில் வந்து நீ தடங்கள் எதுவும் சொல்லிடாத சாமுண்டீஸ்வரி, நீ மட்டும் சரின்னு சொல்லு, நம்ம இப்போமே கிளம்பிடலாம், ஒரு கோயிலுக்காக நம்ம இடத்த கொடுக்குறோம், அதுவும் நல்ல காரியத்துக்காக நம்ம பொண்ணுக்காக தானே அம்மா நேர்ந்துருக்குறாங்க, அதனால நீ எதுவும் நீ சொல்லிட மாட்டேன்னு நினைக்கிற அப்படிங்கவும், அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாத்த பாட்டி வந்து ரேவதிக்காக தானே இந்த மாதிரிக்கு நினச்சிருக்கிறாங்க, இது ஒரு நல்ல காரியம், இதனால நம்மளுக்கு குடும்பத்துக்கு தான் நல்லது, அதனால நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மயில்வாகனம், ரோகிணி எல்லாருமே சொல்லும் போது, அப்போ சந்திரகலா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்க போலுக்கு, அதனால தான் இந்த மாதிரிக்கு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு இப்படி அக்கா மனசை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அக்கா முடிக்கிற மொழியை பார்த்தா அவளும் மனசு மாறிடுவா போலுக்கு, எப்படி இருந்தாலும் சரிதான் ரேவதிக்குன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக அக்கா மனசு மாறிடுவா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, நம்ம பேச்சு தான் இப்போ வர வர இந்த வீட்டில் எடுபடவே மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் அக்காவும் முன்னாடி மாரிக்கு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, நம்ம என்ன சொன்னாலும் சரிதான் அதுக்கு ஆப்போசிட்டை தான் அவள் பண்ணிட்டு இருக்கிறா, அதனால இப்போ என்ன பண்ண போகிறாலும் தெரியலன்னு சொல்லியிருக்கும் போது உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரிங்க 2 நாள் தானே நாங்கள் வந்து இருக்கிறேன், ஆனால் அதுக்காக வந்து நான் உடனே வந்து உங்கள் அம்மாவை ஏற்றுக்கிட்டேன் மன்னிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம பொண்ணுக்காக தானே அப்படின்னு சொல்லவும், சரிதாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், இதை கேட்டதுமே குடும்பத்தில் அவ்வளோருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கிளம்புறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ எல்லாருமே சந்தோஷத்தோடு அங்கே கிளம்புறதுக்காக போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தது கேட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, அக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, நீ வந்து எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்கும்போது, என்ன சந்திரா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நான் என்ன அந்த கிளவி வீட்டுக்காக போகிறேன், நம்ம பொண்ணுக்காக தானே போகிறேன், என் பொண்ணுக்காக தானே அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் போகிறேனே தவிர சாமி காரியம் இது, அதனால எந்த தப்பு நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் போகிறேனே தவிர நான் ஒன்று அந்த பாட்டிக்கிட்ட போய் கொஞ்சம் கொலாவி விளையாடுறதுக்காக போகலை அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.